வணக்கம். ஃப்ரீடம் நியூஸ். புதிய வகுப்பு வாரிய சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து பார்ப்போம். வகுப்பு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தது பாஜக அரசு. கடந்த 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வகுப்பு வாரிய சட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தது. வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் என்ன, ஏன் எதிர்ப்புகள் என்று பார்ப்போம். பாஜக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் புதிய வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். அதாவது சிறுபான்மையினரின் விவகாரங்களில் தலையீடு செய்யும் வகையிலும் வகுப்பு வாரிய நிலங்களை அரசு கையகப்படுத்தும் வழி செய்யும் வகையில் மசோதா இருப்பதாக குற்றம் சாட்டினர். பின்னர் நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டு அதாவது சில திருத்தங்கள் சுமார் 14 திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு தற்போது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிகிறது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசும்போது, அதாவது திமுகவை சேர்ந்த கனிமொழி எம்பி பேசும்போது, இது அரசியல் அமைப்பு 30க்கு எதிராக இருப்பதாக தெரிவித்தார். அதேபோல கேரளாவை சேர்ந்த எம்பி முகமது பஷீர் கருத்து தெரிவிக்கையில், இது அரசியல் சாசன அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது என்றும் அரசியல் அமைப்பு பிரிவு 14, 15, 25, 26, 30 ஆகியவற்றுக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தற்போது சில அரசியல் நிபுணர்களிடம் கருத்துக்களை கேட்டோம். பார்ப்போம். புதிய வகுப்பு வாரிய சட்டத்தால் தொண்டு என்ற கருத்து குறைத்து மதிப்பீடு செய்யும் முயற்சி என சிலர் கூறினர். சரி, இந்த புதிய வகுப்பு வாரிய சட்டத்திற்கு என்ன பெயர் மத்திய அரசு சூட்டியுள்ளது என்று பார்ப்போம். யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிசியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் என இதற்கு மறு பெயரிடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை தாக்கல் செய்தார். மத்திய அரசின் கருத்தாக புதிய வகுப்பு வாரிய சட்டம் குறித்து இருப்பது, வகுப்பு வாரியத்தில் மேலாண்மை மற்றும் நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சட்ட திருத்தம் தேவை என்கிறது. சரி, வகுப்பு வாரியத்தின் கீழ் எவ்வளவு சொத்து பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன என பார்ப்போம். வகுப்பு வாரிய சட்டத்தின்படி 8.72 லட்சம் சொத்துக்களும் 9.4 லட்சம் ஏக்கரில் நிலத்தில் 3.56 லட்சம் எஸ்டேட்டுகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இது பாதுகாப்பு அமைச்சகம், ரயில்வே அடுத்து வகுப்பு வாரிய சொத்து இருப்பதாகவும் ஒரு புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. இந்த புதிய சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றுவதற்கு எதிராக நீதிமன்றத்தில் இதுவரை 120 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. புதிய சட்டப்படி என்னென்ன மாற்றங்கள் என்று பார்ப்போம். அதாவது வகுப்பு நில அளவீடு இதுவரை கூடுதல் ஆணையரிடம் இருந்தது. தற்போது மாவட்ட ஆட்சியர் அல்லது துணை ஆணையரிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மாநில வகுப்பு கவுன்சிலில் முஸ்லீம் அல்லாத 2 பிரதிநிதிகள் நியமிக்கப்படுவர். மேலும் போக்ரா, அகானி ஆகியவற்றுக்கு தனி வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிகிறது. வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு சொத்து என்பது இனி வகுப்பு வாரியம் மட்டுமே முடிவு செய்ய முடியாது. உயர்நீதிமன்றமும் தலையிடலாம். ரஹ்மான் கான் கமிட்டியின் பரிந்துரையில் அடிப்படையில்
1995ஆம் ஆண்டின் வகுப்பு சட்டம் 2013இல் மாற்றியமைக்கப்பட்டது. தற்போது முக்கியமாக ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதாவது, வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இடம்பெறும் நிலையில் இந்து கோவில் அறநிலையத்துறையில் இஸ்லாமியர்கள் இடம்பெற முடியுமா என்பதுதான். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் 1995 வகுப்பு சட்டம் முழுமையாக இருக்கிறது. புதிய சட்டம் வாரியத்தை பலவீனமாக்கும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். பொதுவாக வக்ஃப் வாரிய சொத்து என்பது இஸ்லாமிய செல்வந்தர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பள்ளிவாசல் தர்காக்கள் மூலம் கொடுக்கப்படும் சொத்துக்களாகும். இதை பாதுகாக்க ஏற்கனவே சட்டப்படி வக்ஃப் வாரியம் இருக்கிறது. முறைகேடு நடந்தால் உயர்நீதிமன்றத்தை நாடலாம். அவ்வாறு இருக்கும்போது புதிய வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் ஏன் என்ற கேள்வியே அதிகமாக இஸ்லாமியரிடம் எழுந்துள்ளது. சக்தி சாமிநாதன், ஃப்ரீடம் நியூஸ். நன்றி, வணக்கம்.